Hi learners, welcome to our study. நான் உங்கள் ரம்யா. நம்ம டிசம்பர் 7th நடந்த இந்த மார்னிங் ஷிஃப்ட்ல இருந்த கொஸ்டின்ஸ்ல மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் பார்க்க போறோம். இப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஆனா டோட்டல் அப்சர்வேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 75 அப்சர்வேஷன். அப்பனா மீன் எவ்வளோ? 45. இதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. இதுல எவ்வளவு ஆட் பண்ண வேரியபிள் அப்படின்றது 2 கொடுத்துருக்காங்க. அப்போ நியூ மீன் வேல்யூவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கேக்குறாங்க. அப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் டெண்டன்சின்னும் போது மீன், மீடியன், மோட், இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எந்த வேரியபிள் கொடுக்குறாங்களோ அந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம ஆடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணிக்கலாம். இப்போ இது ஆடட். இதுவே வந்து dispersion of the standard deviation, variance, range. இது எல்லாத்துக்குமே என்னன்னா no changes. ஓகேங்களா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா அப்போ இதுல என்னது மீனா? அப்போ மீன் என்னும் போது என்னது? இதோட 2 வேரியபிள். இதோட என்ன பண்ண முடியும்? நத்திங். அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஆட் பண்ணது 47, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ இஸ் 10. ஓகேங்களா? அப்ப இதே மாதிரி தான் நம்ம எல்லா வேரியபிள். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 47, 10. இஸ் கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ், பட் பேசிக்கா இது ஸ்டாண்டர்டா வந்துட்டே இருக்குது. 1, 3, 7, 15, 31. இப்போ ஒன்றும் இல்லை, இது ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் 4, இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்சஸ் 8, இவங்களோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 16. அப்போ பாருங்களேன், எல்லாமே என்ன மல்டிப்ளை பண்ணிருக்காங்க? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. அவ்வளவுதான். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ண என்ன வேரியபிள் பார்த்தீங்கன்னா 63. தட் இஸ் அவர் ஆன்சர் 63. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் நம்ம shall I go the next question? ஓகே. இப்போ இதுல பாருங்க, the organizing the total employee, மொத்த எம்ப்ளாயி எவ்வளோ? 40 எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா? 40 எம்ப்ளாயில 5 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், 5 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், the 15 senior staff, the 20 junior staff. ஓகேங்களா? இப்போ இவங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? சேலரிஸும் சொல்லியிருக்காங்க. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் 2,50,000, 80,000, 45,000. இப்போ ஃபைனலி என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டோட்டல்? இப்போ நமக்கே தெரியும், ஒரு டோட்டல் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னது? ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் salary divided by total employee. டோட்டல் எம்ப்ளாயி எவ்வளோன்றது நமக்கு தெரியும், 40. முதல்ல இவங்கள ரெடி பண்ணணும், டோட்டல் சேலரிக்கு கொண்டு வரணும். இப்போ டோட்டல் சேலரிக்கு எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் ஆஃபீஸர், ஜூனியர் ஸ்டாஃப் இவங்க தான். இப்போ சீனியர் ஆஃபீஸர் அப்படின்னும் போது நமக்கு எவ்வளோ வரப்போகுது? முதல் இவங்களதுல 5 into 25. இப்போ 5 into 25 போது 125. அதே மாதிரி இங்கேயும் 15 into 80. இப்போ 15 into 80 மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரப்போகுது நமக்கு? 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5ன்றதுனால 1 more add 0. இப்போ இங்க 2 into 9, இங்க இவங்களுக்கு வரும்போது 9 0 again 0 1 2 3 4. ஓகேங்களா? கவுண்டிங் 0 மிஸ் பண்ணாலும் நமக்கு ப்ராப்ளம் தான். 3 0, this 1 0 1, ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஓகே. இப்போ டோட்டலா ஆட் பண்ணா டோட்டல் வேல்யூ, இப்போ இது இவங்க எல்லாரையும் டோட்டலா ஆட் பண்ணா எவ்வளவு வரப்போகுது நமக்கு பார்த்தீங்கன்னா? ஓகே, நீங்க ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இவங்களதுல என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ டோட்டல் வேணும். இப்போ டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ நமக்கு? 40 இஸ் டோட்டல் எம்ப்ளாயி. அப்போ நமக்கு இது என்னது?
டோட்டல் சேலரி. அப்போ டோட்டல் சேலரி அப்போனா நம்ம இங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னது? டிவிசிபிள் என்னது நம்மளோட டோட்டல்? divided by 40. 0 core 0 cancel. 4 table cancel பண்ணோம்னா 832. It was 32 remaining 3 about 3 times. 7 times 28. 5 20 times 20 is a 5 times. Again 0. Okay, ma'am. So what is the answer? The answer is 8375. Is clear? Shall I go the next? இல்ல இது இதுலயே இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் 40ன்றது டோட்டல்னும் போது இவங்களது அப்படியே போட்டுருவாங்க இன்டூ 5 பிளஸ் இல்லை இந்த மாதிரியும் நீங்க போட்டுக்கலாம் 80 இன்டூ 50 பிளஸ் 45,000 இன்டூ 20 டோட்டல் 40 அவ்வளவுதான். இப்போ இதை நீங்க போட்டீங்கன்னாலே இப்போ 5 இன்டூ 2 125 1 2 3 4 1 2 3 4 பிளஸ் இங்கே அப்படியே 8 5 40 வருமா? இப்போ 40 பண்ணும்போது 120. அப்போ இங்க 1 2 3 4 ஜஸ்ட் இங்கேயும் 90 90 நம்பர் 3010 1 2 3 10 divided by 40. ஓகேங்களா? 3352 சாரி 500. இப்போ இதோட ஆன்சர் 83750. Is clear? Shall I go to the next question? ரெண்டு மெத்தட்ல எதை நம்ம இப்போ இங்க கேட்கறது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நம்மளோட எவ்வளவு சம் கொடுத்துருக்காங்க? 10,000. ஓகேங்களா? அப்ப இந்த 10,000க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இதை மாடுலேட் பண்ணணும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுல என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பேஸ்ட் வந்து காம்ப்ளிகேஷன்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம எடுத்துக்கணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8% வந்து இங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 8% இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்கும்போது பர் ஆனம் ஆஃப் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அப்பனா நம்ம இப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 8%. அப்போ ஆஃப் அப்படின்னும் போது என்னது? 2ன்னும் போது 4%. ஓகேங்களா? அப்போ இது அடுத்தது என்ன கேட்டுக்கிறாங்க? 1.15 இயர்ஸ். அப்போ ஆஃப் ஆஃப் த இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து கேல்குலேட் 1.5 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை நெக்ஸ்ட் மோர் நார்மல் ஃபிராக்ஷன் கொண்டு வரும்போது ஓகேங்களா? அடுத்தது இல்ல அப்போ எவ்வளவு ஆஃப் ஆஃப் த இயர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஆஃப் ஆஃப் த இயர்ஸ் இருக்கு. அப்போ 3 ஆஃப் ஆஃப் த இயர். அப்போ நம்மளோட டைரக்ட் அப்ளை த ஃபார்முலா பிரின்சிபல் பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் ஆஃப் ஆஃப் இயர் is divided by 100 the power of n. ஓகேங்களா? அப்போ பவர் ஆஃப் n அப்படின்னும் போது நமக்கு என்ன 10,000 பிளஸ் 1 பிளஸ் இப்போ இதுல ரேட் அப்படின்னும் 4/100. ஓகேங்களா? 4/100 இது ஆஃப் ஆஃப் த இயர்ல தானே நமக்கு கிடைச்சிருக்கு. by 100 n வந்து 3 டைம்ஸ். அப்போ இதுல வந்து என்ன பண்ணுவோம்? 10,000 இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொண்டு போனா 100 100 into 4 104 divided by 100 into 104 divided by 100 into 100 3 times. ஓகேங்களா? 1 2 3 4 1 2 3 4 முடிஞ்சதுன்னா 100 மட்டும்தான். அப்போ மேல 104 into 104 into 104 divided by only 100. Not 4 plus 104 plus 104 divided 100. அப்போ into
மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா. அப்போ டோட்டல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 104 104 1 2 4 8 6 4 டிவைடட் பை 100. ஜஸ்ட் இங்க ஸ்பேஸ் பத்தணும்னால இந்த சைட்ல எடுத்து அப்போ ஆன்சர் 1124864 டிவைடட் பை 100. அப்போ 2 decimal தள்ளி பாயிண்டிங் வச்சா 148.64. our answer is number 1. Okay, shall I get the next question? Okay, this is the final question. ரொம்ப easy. AA BD CI DP. இங்க பாருங்க ABCDE. ஓகேங்களா. அதே மாதிரி இங்க பாருங்க இது எப்படி இருக்கு ABCDEF GHIJKLMNOPQRSTUWXYZ. இப்ப பாருங்க 1 to D. ஓகேங்களா. அடுத்தது D to I. ஓகேங்களா. எப்படி ஆட் இருக்கு 2 2க்கு அடுத்தது பாருங்க 1 2 3 4. அடுத்தது I to P 1 2 3 4 5 6 7. ஓகே D2 1 2 3 4. ஓகேங்களா. இப்போ என்ன பொசிஷன்ல பார்க்கும்போது 2 4. இப்போ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஆடர்ல இது தேர்ட் எலிமெண்ட்டை டச் பண்ணிருக்கு. இப்போ இங்க இது ஆட் பண்ணும்போது எந்த எலிமெண்ட்டை டச் பண்ணிருக்கு ஃபிஃப்த் எலிமெண்டா ஃபிஃப்த் எலிமெண்ட். அப்போ இங்க இருந்து ஆட் பண்ணும்போது செவன்த் எலிமெண்ட். அப்போ என்ன பாருங்க 2 5 7. அப்போ அடுத்தது யாரு 9ஆ. அப்போ 9 எலிமெண்ட் யாரு 1 2 3 4 5 6 7 8 9. P 1 2 3 4 5 6 7 8 9. 9th element is 1. ஓகேங்களா. ஆன்சர் இஸ் U. அப்போ இந்த மாதிரி நீங்க கால்குலேஷனை கிரியேட் பண்ணீங்கன்னா நல்லா. ஓகே, தேங்க்யூ.